விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலா பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. இதை விட கூடுதலா தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவா தான் இப்ப அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அதுக்கு பின்னால் 14க்கு மேல 16 அவங்க தனியா நின்றாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல. அப்போ அதே போல அதே 14ல திமுக வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு. கட்சிகள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்கினதோட இவர் குறைவா தான் வாங்கியிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிக்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க? திரும்ப கீழே போயிட்டாங்க. நோட்டா கீழே வாங்கலையா? பொய் சொல்ல விரும்பல. அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும், அண்ணன் பேசணும். அது வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. இல்லைண்ணே, இதை விட என்னென்ன போக முடியும்? ஏன் 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க, அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களோட போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி செய்யறனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40% 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் a step by step process.